புதுச்சேரி அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே உள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருவதுடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுக்குப்பம் அருகே வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் படகுகள் நிறுத்தும் இடத்தை சுடுகாடாக பயன்படுத்துவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தியும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 20ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்கக இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான +1 மாணவர் சேர்க்கை துவங்க உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் பள்ளிகளிலேயே விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து அந்த பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்படும். மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேதராப்பட்டு மயிலம் சாலையில் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு அளித்தனர். மேலும் இலவச மனைப்பட்டா வழங்குவதுடன் வீடுகளை அகற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் சேதராப்பட்டு வருவாய் கிராமம் மயிலம் சாலையில் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த ஏழை விளிம்பு நிலை மக்கள் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குழந்தைகள் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உள்ளன. ஆனால் அத்தகைய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மயிலம் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விரிவாக்கத்திற்கு இடையூறாக குடிசைகளின் நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் உள்ளிட்ட மரங்களே அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக அவ்விடத்தில் வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளித்திடவும், மேலும் பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச குடிமனை பட்டா வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்லிமென்டில் அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை முதல்வர் ரங்கசாமி வாட்ச் கடையில் பார்த்தார். மகளிட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வருகிறது. நேற்றைய விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமென்ட் பேச்சினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல பார்லிமென்டில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் காரசாரமான விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. மின் நுகர்வோர்கள் தங்களது கட்டண பாக்கியை இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் இணைப்பை துண்டிப்பு நடவடிக்கையை தவிர்க்குமாறு மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையார்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதல் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும். துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புக்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் இருக்கும் வேறு ஏதேனும் மின் இணைப்பில் இருந்து மின்சாரம் எடுத்தால் அந்த இணைப்பையும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி துண்டிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் அம்பேத்கர் படத்தை துணை உதவி ஆய்வாளர் வினோத் ரங்கோலி கோலமாக வரைந்தது பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது.
சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் வினோத் என்பவர் கடற்கரை சாலையில் 12 அடி நீளம் 8 அடி அகலத்தில் அம்பேத்கர் திருவுருவப் படத்தை ரங்கோலி கோலமாக வரைந்து அசத்தியுள்ளார். இதனை கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து உதவி ஆய்வாளர் வினோத்தை வெகுவாக பாராட்டினர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், கர்ம வீரர் காமராஜர், நடிகர் அஜித், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்ட பிரபலமானவர்களின் ரங்கோலி கோலங்களை உதவி ஆய்வாளர் வினோத் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வினோத் வரைந்த இந்த கோலத்தின் புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஓய்வூதியதாரர்கள் மே 29ஆம் தேதிக்குள் வாழ்வாதார உறுதிச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என கணக்கு மற்றும் கருவூல இயக்ககம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூல இயக்கக செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கருவூல அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் 2026-2027 ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதிச் சான்றிதழை வரும் 29ஆம் தேதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கருவூலத்திற்கு நேரில் வந்தும் அல்லது முறைப்படி அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழ்கள் மூலமாகவும் அல்லது இந்திய அரசின் ஜீவன் பிரமான் என்ற வலைதளம் மூலமாகவும் அல்லது தபால் அலுவலகத்தின் வாசற்படி சேவையை பயன்படுத்தியும் பதிவு செய்யலாம். அது மட்டுமின்றி ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கருவூல அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய தேவையை நீக்கி மொபைல் சாதனங்களில் ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி தங்களின் வருடாந்திர டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை பாதுகாக்க சமர்ப்பிக்க ஜீவன் பிரமான் மொபைல் செயலி வழியாக பதிவு செய்து கொள்ளும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள பாண்டுரங்கன் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் விழாவும், அய்யனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் அரவான் கடப்பலி, கோட்டை அடித்தல் ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்ற தீமிதி திருவிழா நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. மறுநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஓட்டு எண்ணும் மையத்தில் வேட்பாளரின் முகவர்களை நியமிக்க வரும் 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. அதில் பதிவான ஓட்டுகள் வரும் 4ஆம் தேதி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கல்லூரி, மாஹே ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளி, ஏனாமில் SRK அரசு கல்லூரியில் நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்திட ஒவ்வொரு மேஜைக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு முகவரை நியமிக்கலாம். மேலும் வேட்பாளர் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் ஓட்டு எண்ணும் பணியை பார்வையிட மேலும் ஒரு முகவரை நியமிக்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் 18ஆம் தேதி அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பெற்று முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் மற்றும் எண்ணும் முகவர் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வரும் 1ஆம் தேதி சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.